உங்களுக்கு அகேன்ஸ்டா யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கணும். ஆனா அது எப்படி எடுக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கும். ஒரு யானை இருக்கு, யானையோட ஜெனரல் பிஹேவியர் என்னன்னா அது ரொம்ப அது கிளீனா வச்சுக்கும். இன்னொரு சைடுல ஒரு பன்னி இருக்கு. ஒரு பன்னி என்ன பண்ணும்னா அது வெளியில போய் விளையாடும். அது வந்து சேர்ல விளையாடும், சகதியில விளையாடும். ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த யானை வந்து ஒரு ரோட்ல கம்பீரமா மாசா நடந்து போயிட்டு இருக்கு. சடனா ஆப்போசிட்ல ஒரு பன்னி வந்துருச்சு. என்னடா ட்விஸ்ட்னு பார்த்தா அந்த யானை வந்து பயந்து ஓரமா போய் நின்னுடுச்சு. அந்த பன்னி வந்து அப்படியே வாக் பண்ணி போச்சு. மேட்டர் என்னன்னா அந்த யானை வந்து நான் தான் பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணும், நான் அந்த பன்னி கூட சண்டை போடணும்னு நினைச்சதுன்னா என்ன ஆகும், அந்த யானை அழுக்காயிடுச்சு. அது மறுபடியும் குளிக்கணும். குளிச்சதுன்னா அதோட போற டைரக்ஷன்ல இருந்து டிஸ்ட்ராக்ஷன், கோல்ல இருந்து டிஸ்ட்ராக்ஷன். அதனால யானை என்ன பண்ணிடுச்சு, நான் தள்ளி போயிடுறேன் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வழியை விட்டுருச்சு. நம்மளும் அந்த யானை தான். உங்க பார்ட்னர் உங்களை விட்டு போயிட்டாங்களா, வழி விட்டுருங்க. உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா, வழி விட்டுருங்க. உங்க உண்மையான ரிவெஞ்ச் என்ன தெரியுமா, உங்க ஃபோக்கஸ், உங்க சக்சஸ். நான் செம்மையா வாழணும்னு நினைச்சா மட்டும் போதாது, இவன் செம்மையா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல வைக்கணும்.